சாங் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தோம். சாங் ட்ரெய்லரு சரியான ஒரு லொக்கேஷன், அது நல்லா இருந்தது, ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியா. அப்புறம் தான் தெரிஞ்சது டைரக்டர் கேமராமேனாக இருக்கிறாருன்ட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப ரசிச்சு எடுத்திருக்கிறாரு. ஆனால் கதாநாயகிதான் இங்கே காணோம். ஓகே ஓகே. ஏன்னா படத்துல கண்ணு குளிர்ச்சியா பார்த்தா நேரம் அவளோட பார்க்கலான்னு நம்ம போட்டோகிராஃபர்லாம் அவளோட இருக்காங்க. அவங்களுக்கும் அப்படிதான் கேட்டேன், நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கோங்க. ஒரு தயாரிப்பாளர் வந்து ஒரு 3 தயாரிப்பாளர் மூணு தயாரிப்பாளர் வந்து இந்த பேரை பார்த்தோம். ஆனா இந்த தயாரிப்பாளர் வந்து தான் கூட இருக்கிற 2 இணை தயாரிப்பாளர் நம்பி இன்னைக்கு ஒரு ஆடியோ நடத்த சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த இணை தயாரிப்புகள் எந்த அளவுக்கு தயாரிப்பாளருக்கு நல்ல பேர் எடுத்திருப்பாங்க இருக்கு உதாரணம். அதனால அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு நம்ம பாராட்டி கழிச்சுக்கலாம். பாடலாசிரியர் பேசினாரு, நல்ல பாட்டு உங்களுக்கு புரியுற மாதிரி இசையமைப்பாளர் மியூசிக் அமைச்சிருந்தாரு. இப்பெல்லாம் வரிகளே புரிய மாட்டேங்குது. இதுல வந்து இசையும் நல்லா இருக்கு, சாங்கும் நல்லா இருக்கு, ட்ரெய்லரும் நல்லா இருக்கு. அந்த ஒரு டேம் மாதிரி ஒரு இடம் இருந்தது. அந்த இடம் வந்து நீங்கள் அதே நிறைய படத்துல வரும்னு நினைக்கிற அந்த லொகேஷன் வந்து இந்த மாதிரி படங்கள் வந்து நிறைய வரணும். பொதுவா புதுமுகங்களை வந்து நடிச்ச படங்களுக்கு நம்ம பத்திரிகையாளர் வந்து ஆர்டிஸ்ட் பேக் இல்லாம நீங்க பப்ளிசிட்டி பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போறதுல இந்தியாவே முதல் இடத்துல இருக்கு. நீங்க ஒருத்தர் தான், அதுக்கு நீங்களே கைத்தட்டிக்கலாம். இந்த படத்தோட பிஆர்ஓ வந்து ஆனந்த் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமா இருக்காங்க. எல்லாருக்கும் போன் பண்ணி வந்தீங்கன்னாரு. தவிர்க்க முடியாத காரணத்தால தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தோட தலைவர் வந்து வர முடியல. அதனால அவரோட வாழ்த்துக்களை தெரிவிக்க சொன்னாரு. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும், அது உங்ககிட்ட தான் இருக்கு. சினிமா வந்து இன்னைக்கு நிறைய இடத்துல நிறைய வியாபார தளங்களை உருவாக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த வியாபார தளங்களை நீங்க நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளுகிட்ட கேட்டுக்கிட்டு நீங்க அது 2 லாங்குவேஜில் பண்ணியிருக்கீங்க, தமிழ்லையும் மலையாளத்துலையும். ஸோ அது நீங்க நல்ல ஒரு கன்சல்டன்ட் மாதிரி கூட ஒரு ஆளை வச்சுக்கலாம். நீங்க வச்சுட்டு வியாபாரத்தை கொஞ்சம் கரெக்டா நீங்க யூட்டிலைஸ் பண்ணி பண்ணுங்க. நிறைய இருக்கு. ஸோ அதுக்கு வந்து சங்கங்கள் துணையா இருக்கும். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றியுடைய எல்லா நல்ல இந்த விடுதலையை நன்றி வணக்கம். சிறப்பு அழைப்பை ஏற்று வந்திருக்கிற எல்லா சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் எஸ்விகே மூவி சார்பாக என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சஞ்சய்குமார் அண்ணன் முத வந்து எஸ்விகே மூவிஸ் என்ற ஒரு நிறுவனத்தை வந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஒரு 7-8 வருடத்துக்கு முன்னாடி பண்ண விஷயங்கள் அது. இப்போ படமா வந்து நான் எனக்கு ஒரு இயக்குனரா எனக்கு ஒரு படம் கொடுத்துருக்காரு. அது அடுத்த மாசம் ஆடியோ லான்ச்ல இருக்கு. ஸோ என்ன ஒரு இயக்குனரா அறிமுகப்படுத்துறது மட்டும் இல்லாம தன்னோட கம்பெனில வந்து ஒரு கோ ப்ரொடியூசரா வந்து என்ன அவ்வளவு இதா வச்சு அழகு பாக்குறாரு. உண்மையிலேயே வந்து இந்த நேரத்துல வந்து அண்ணாவுக்கு வந்து நான் நன்றி சொல்றேன். என்னன்னா அண்ணா இந்த இடத்துல இல்ல, அவர் ஃபாரின்ல இருக்காரு. ஸோ அண்ணாவுக்கும் அன்னைக்கும் பசங்க எல்லாருக்குமே இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். அதோட என்னோட வந்து ரொம்ப வந்து டே நைட்டா ஒர்க் பண்ணது வந்து ரமேஷ் அண்ணா, அவரும் கோ ப்ரொடியூசர் தான். ஸோ 2 பேருமே வந்து டைரக்டரோட ஊர்ல தான் பண்ணோம். டைரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் கதை சொல்லிட்டு என்ன சொன்னாரோ அது விஷுவலா அது வந்து கண்டிப்பா இன்னைக்கு வரைக்கும் எடுத்து கொடுத்துட்டாரு. நாங்க ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ண அந்த கதை கேட்கும்போது என்னவா விஷுவலேஷனா என்னவா எங்களுக்கு கேட்கும்போது இருந்ததோ அது ஒரு படத்தோட அவுட்புட்டா இருக்கு. டைரக்டர் வந்து சில விஷயம் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாரு. அவர் விஷயத்துல ரொம்ப இதா இருப்பாரு, நிறைய சண்டை நடக்கும். ஆனா அடுத்து அவர் 1/2 மணி நேரத்தை சேர்ந்துக்கிற மாதிரியான ஒரு சண்டையா இருக்கும். மணிபிரசாத் சார் பத்தி சொல்லணும்னா வெரி டெடிகேஷன். அந்த மனசை வந்து ஏன்னா நான் இவங்க எல்லாருமே இருக்கும்போதே சொல்லுங்கன்ற ஒரு வார்த்தைக்காக தான் நான் எல்லாரும் வெயிட் பண்ணேன். என்னன்னா அவரோட தம்பி வந்து அவர்கிட்ட அஸ்டிமேட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஆன் ஸ்பாட்ல வந்து மயங்கி விழுந்துட்டாரு. ஆக்சுவலி எடுத்துட்டு போனாங்க, அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இறந்துட்டாப்ல. ஆன் ஸ்பாட்ல நடந்தது. ஸோ நான் என்ன சொன்னேன்னா, சார் இன்னைக்கு ஷூட்டிங் பேக்கப் பண்ணிடலாம் சார், வேண்டாம் 2 டேஸ் விட்டுடலாம் சார் அப்படின்னா இவர் என்ன பண்ணாரு, நேரா வீட்டுக்கு இல்ல அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போட்டோம், நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு தான் போவேன்னு சொல்லி 6 மணிக்கு பேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் போனாரு. அதே மாதிரி நான் நெக்ஸ்ட் டே சொல்றேன், சார் இல்ல சார் நான் இன்னைக்கு ஒரு நாள் லீவ் விடுறேன், நான் அண்ணா கிட்ட சொல்லிக்கிறேன் சார் வேண்டாம் அப்படின்னா. இல்ல சார் நீங்க காலையில ஷூட்டிங் 9 மணிக்கு நான் வந்துடுவேன் சார், அதே மாதிரி நீங்க பிளான் பண்ணுங்க சார், எதுவும் மாத்தாங்க. காலையில 9 மணிக்குள்ள தம்பியே எல்லா விஷயங்களும் எல்லா சடங்கும் முடிச்சுட்டு திரும்ப காலையில 9 மணிக்கு வந்து நின்னாரு அந்த மனது. அந்த அளவுக்கு சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். சோ எங்களை பொறுத்த என்னன்னா எஸ்விகே மூவி சார்பில் அண்ணா எங்கிட்ட சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நல்ல படங்களை வந்து நம்ம வந்து கொடுக்கணும் நம்ம பேனர்லன்றது மட்டும்தான். அது வந்து இப்போ கரெக்டா கொண்டு போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நேரத்துல அண்ணாவுக்கு குடும்பத்தாருக்கும் இவ்வளவு தூரம் நல்ல ஒரு படத்தை கொடுத்த மற்ற டெக்னீஷியன்ஸ்
உண்மையிலே சொல்றேன், மணிபிரசாத் சாரை தாண்டி அவங்களுடைய எல்லா டெக்னீஷியன்ஸுமே வந்து அவ்வளவு சூப்பரான ஆட்கள். டெடிகேஷன் யாருமே புதுசு கிடையாது, எல்லாம் ஒரு 20-25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளவு சூப்பரா ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா நாங்களும் ஒரு நல்ல படம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இன்னைக்கு ஆடியன்ஸ் வரைக்கும் வந்திருக்கோம். இதே ஆதரவு பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் எல்லாருமே ரிலீஸ்க்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இன்னும் நிறைய படங்கள் கொடுக்கறதுக்காக ரெடியா இருக்கும். தயவு செஞ்சு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. எங்க கம்பெனியோட சார்பாகவும் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த எஸ்விகே மூவி சார்பாகவும் அண்ணாவோட சார்பாகவும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். என் சுவாசமே இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறணும். முக்கியமான நிறைய பெரியவர்கள் வந்து வாழ்த்திருக்காங்க. அது மாதிரி நிறைய பத்திரிகை நிருபர்கள் வந்திருக்கீங்க, பத்திரிகை தோழர்கள் எல்லாரும் வந்து நல்லா இப்போ வந்து பூஸ்ட் பண்றீங்க. எல்லா படமும் ஹிட் பண்ணுங்கிறதுக்காக நீங்க எல்லாருமே ஆர்வம் பண்றீங்க. சார் வந்து டைரக்டர் அண்ட் கேமராமேன் சொல்லும்போது சொன்னாரு மலையாளம் படங்க ஓடலைன்னு. யார் சொன்னது? எத்தனை படங்க மலையாள படம் பெரிய ஹிட் ஆயிருக்கு. அதே மாதிரி தமிழ் படமும் அங்கே வந்து ஹிட் ஆகுது. என் படம் கூட நான் மலையாளத்தில் ரிலீஸ் பண்ண 120 நாள் போயிடுச்சு. அதனால படம் எல்லாமே நல்லா இருந்தா எப்போதுமே ஓடும். இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் ராஜன் சாரே சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு, படம் நல்லா இருக்குன்னு. அதுக்கப்புறம் வேற யாரும் சொல்ல வேண்டியதில்லை. அதான் இந்த படம் நல்லா ஓடும், நல்லா ஓடணும். எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அங்க பின்னாடி நிறைய பேர் இருக்கனால இதை இன்னும் ரொம்ப நேரம் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். நானும் லேட்டா வந்துட்டேன். வந்திருக்க அனைவருக்கும் நன்றி கூறி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். இந்த வந்திருக்க அத்தனை ஆர்டிஸ்டும் மிகப்பெரிய வெற்றி பெறணும். எல்லா டெக்னீஷியன் கொடுப்பா மியூசிக் டைரக்டர் ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காங்க. தம்பி சொல்லிட்டே இருந்தாப்புல எல்லாருக்கும் வந்து அம்மா உங்களுக்கு வாழ்த்துக்கள்மா, ஹீரோவுக்கும் வாழ்த்துக்கள், ஹீரோயினி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறதுக்கு மாதிரி எப்போதும் அவர் மலையாளம்னு சொன்னாலும் நான் சொன்னேன். உலகத்திலே மூத்த மொழி தாய்மொழி தமிழ் தான். அங்கேயே வந்து நிறைய தமிழ் வார்த்தை தான் மலையாளத்தில் யூஸ் பண்ணாங்க. அந்த தமிழை எந்த இடத்துலையும் எப்பவும் மறக்காதீங்க. தமிழ்நாட்டுக்கு வந்ததான் எல்லாருமே ஹிட் ஆயிருப்பாங்க. எல்லாரும் நீங்க ஆரம்பித்துங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்து காலத்துக்கு வச்சாதாங்க சித்தர்களும் புனிதர்களும் புத்தர்களும் வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த பூமி. இந்த தமிழை என்றைக்கும் மறக்காம இந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெயஹிந்த். என் சுவாசமே மலையாளத்திலிருந்து படம் எடுத்தவங்க தமிழ்ல நல்ல டைட்டில் வைக்கிறாங்க. ஆனா தமிழ்ல படம் எடுக்கிறவங்க இங்கிலீஷ்ல டைட்டில் வைக்கிறாங்க. தமிழர்கள் நீங்க இந்த 6 மாசத்துல அந்த கணக்கு எடுத்து பாருங்களேன். மேக்சிமம் டைட்டில் வந்து இங்கிலீஷ் தான் இருக்கும். தமிழ் பற்று எங்க போச்சு? தமிழ பேர் வச்ச படம் ஓடாதா? தமிழில் பிரயோகித்த படங்கள்லாம் ஓடியது, சாதனை படைத்தது. இப்ப ஏன் உங்களுக்கு மட்டும் அந்த எண்ணம் வருது? தமிழ்ல டைட்டில் இல்லையா? ஒரு அன்பு சகோதரர் மலையாள சகோதரருக்கு தெரிகிற அந்த நினைவு கூட நம்ம சகோதரர்களுக்கு இல்லையா என்ற வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். என் சுவாசமே உதயகுமார் அற்புதமா பேசினார், பேரரசு பேசினார், தம்பி ராஜேஷ் மியூசிக் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் அவர் பேசினார். இந்த படம் 3 சாங், 2 லவ் சாங், ஒரு குத்து சாங் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. நல்ல டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. அப்புறம் ஒளிப்பதிவு இயக்குனர் அந்த ஒளிப்பதிவு 2 இருக்கிறதால ரொம்ப காம்பாக்டா அழகா பண்ணிருக்காரு. நல்ல லொகேஷன்ஸ் எல்லாம் பண்ணிருக்காரு. அது என்ன ஒளிப்பதிவாளரோட டைரக்டர் இருக்கிறதால கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிருவாங்க. அதுலயே மலையாள படம் என்னும்போது தேவையில்லாத செலவுகள் எதுவுமே இருக்காது. அந்த படத்துக்கு என்ன வேணுமோ அது மட்டுமே செலவு பண்ணுவாங்க. என்ன தேவையோ அதை பண்ணுவாங்க. அதனால செலவு கம்மியா இருக்கும். அது மட்டும் இல்ல, ஆர்டிஸ்ட் நடிக்கிறவங்க கதைக்காக ஹீரோவை தேர்ந்தெடுப்பாங்க. நம்ம கிட்ட ஹீரோவுக்காக கதை நிறைய, எல்லாரும் சொல்ல ஒரு 60% ஹீரோவுக்காக கதை பண்றாங்க. ஆக கதைக்காக ஹீரோவை வைக்கும்போதுதான் படங்கள் வெற்றி பெறுகின்றன. நீங்க எத்தனை படம் குடிசையில மம்மட்டி மோகன்லாலும் வேட்டி சட்டை கடைசி வரைக்கும் மாற்றவே மாட்டாங்க. வேட்டி சட்டை தான் அப்படின்னா அதைத்தான் போடுவாங்க. உட்கார்ந்து எல்லாரோட டீ சாப்பிடுவாங்க. எல்லாருக்கும் பரிமாறுற உணவு தான் தருவாங்க. அது அப்படிப்பட்ட ஹீரோக்கள் அங்க இருக்காங்க. சிலர் இங்க நம்மளும் இருக்காங்க. ப்ரொடியூசர் நல்ல ஒத்துழைப்பு தருவாங்க. இது எல்லாத்தையும் விட இன்னொரு ஒரே ஒரு உதாரணம்.
அங்க எவ்வளவு சிறப்பா ஹீரோக்கள் ஒத்துழைப்பு தர்றாங்கன்றதுல மம்முட்டி ஒரு பெரிய உதாரணம். இங்க ஏவிஎம் ஸ்டுடியோல ரூம்ஸ் இருக்கு, மேக்கப் ரூம் இருக்கு, ஏசி ரூம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அன்னைக்கு எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் ஏவிஎம் ஷூட்டிங்னா அந்த ரூம்ல இருந்து மேக்கப் போட்டு தான் எல்லாம் நடிகர்களும். ஆனால் ஏவிஎம்லேயே ஷூட்டிங் நட்டாலும் கேரவன் வைக்கணும். இப்போ கேரவன் இல்லாம எந்த ஆர்டிஸ்டும் இல்லை. ஆனால் மம்முட்டி சொந்தமா அவரே கேரவன் வாங்கிட்டார். ப்ரொடியூசருக்கு அந்த செலவு வைக்கிறது இல்லை. கேரளாவில இருந்து தமிழ்நாட்டில் ஷூட்டிங்கா கேரவன் இங்க வந்துருது. என்ன தம்பி தேனப்பன் ஒரு படம் எடுத்தார். அந்த படம் பேர் பேரழகி என்ன நினைக்கிறேன், பேரன்பு. பேரன்பு அந்த படம் ஷூட்டிங் அப்ப என்ன அன்னைக்குதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு மம்முட்டிக்கு. இந்த கோட்டரிபுரத்துல ஷூட்டிங், நடு தெருல ஒரு கேரவன். ஆனா இந்த கேரவன் யார் தெரியுமான்னு, என்ன யாரும் நாடகம் விடுறோம்னா இருக்கும், ஒரு நாளைக்கு 15,000-20,000 ரூபாய் செலவாகுது. இல்லைன்னா இது மம்முட்டி சொந்தமா வாங்குது. டீசல் முதல் கொண்டு அவரு தான் போட்டுக்குவாரு, டிரைவர் முதல் பேட்டா முதல் கொண்டு அவரு தான் கொடுப்பாரு. நாம 3 கோடி 5 கோடி இல்ல 50 கோடி வாங்குறோம். அதுல ஒரு கேரவான் வாங்கி ப்ரொடியூசருக்கு ஒரு சின்ன செலவு கட்டுப்படுத்த கூடதான். இதை பார்த்தா சின்ன நடிகர்களுக்கெல்லாம் கேரவான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு ஷூட்டிங்ல பார்த்தா 9 கேரவான் நின்றது. ப்ரொடியூசருக்கு எப்படி செலவு அதிகமாகுதுன்றதுக்காக சொல்ல வர்றேன். ஹீரோயினி அவுட்டோர் ஷூட்டிங் மஸ்ட், கண்டிப்பா வேணும். ஏன்னா தமிழ் லேடிஸ் அவங்களுக்குலாம் ஒரு பாதுகாப்பு வேணும், ஹீரோக்கள் பாதுகாப்பு வேணும். பட் ஸ்டுடியோக்குள்ள நடக்கிறது கூட ஒரு நல்ல பங்களாவில் நடக்கிற ரூம்ஸ் இருக்கு, அங்க கூட பண்றதால ஒரு செலவு. ஆனால் கேரளாவில் இப்படிப்பட்ட எந்த கடும் காப்பி மம்முட்டியும் மோகன்லால எல்லாரும் குடிக்கிற அந்த டீ எல்லாரும் சாப்பிடுவோம். ஆக இன்னைக்கு மருது பாட்டி எனக்கு கொஞ்சம் தமிழ் தெரியுச்சு. நீங்க பேசுறது கொஞ்சம் தமிழ்ல, கொஞ்சம் தமிழ், அழகிய தமிழ். பாரதியார் பாடுவார், சிந்து நதி மிசை நிலவினிலே சேர நம் நாட்டிலும் பெண்களுடனே. சேர நாடுனா கேரளா, சேர நாட்டிலும் பெண். பாரதியார் பாருங்க, நம்ம உதயகுமார் மாதிரியே அந்த பெண்களை எங்க தேர்ந்தெடுத்தார் பாருங்க. சேர நாட்டிலும் உள்ள பெண்களுடனே சுந்தர தமிழினில் பாட்டு, சுந்தர தெலுங்கில் பாட்டு சேர்த்து தோணிகள் ஓட்டி விளையாண்டு யாரு தமிழன். கேரள பெண்ணு தமிழன், பாட்டு வந்து தெலுங்கு. ஆக ஒரு ஐக்கியத்தை உருவாக்குறது பாரதி பாடினார். அப்போ கேரள பெண்ணு அழகா இருப்பா, தமிழ்ல இருக்காங்க. பட் அப்படிப்பட்ட பெண்களை நம்ம பத்மினி, இன்னைக்கு நயன்தாரா, நிறைய பேர் இருக்காங்க. தெலுங்குலயும் வந்திருக்காங்க, கன்னடத்திலிருந்து வந்திருக்காங்க. அது அழகு என்பது எல்லா இடத்துலயும் இருக்குது. அதை குறிப்பா அதிகமா கேரளாவில் இருக்கு. நல்ல மனம் படைத்தவர்கள். தமிழும் மலையாளம் அதிக வித்தியாசம் இல்லை. தமிழை மலையாளத்தில் பேசும்போது இன்னும் அழகு இருக்கும். ஆகவே அது மட்டும் இல்ல, தம்பி சொன்னார் டிக்கெட் விலைய ப்ரொடியூசர் கவுன்சில் ஏதோ ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு. நான் ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கேன், சின்ன படங்களுக்கு 60 ரூபா 80 ரூபா 100 ரூபா ஏழைகள் வந்து படம் பார்க்கணும். இப்ப 150 ரூபா 100 ரூபாய்க்கு மேல இருந்தா எந்த ஏழையும் வர்றதில்லை. ஆகவே சின்ன படம் ஓடணும்னா தமிழக முதல்வர் அவர்கள் அதை கூர்ந்து இங்க ஒரு 450 கோடியில 140 ஏக்கர்ல பூந்தமல்லியில ஒரு ஸ்டுடியோ கட்ட போறாரு. மாடனா மகிழ்ச்சி, வரவேற்கிறோம், வாழ்த்துக்கள். அதே சமயத்துல தியேட்டர்களின் சின்ன தியேட்டர்கள் உருவாகி இப்ப இருக்கிற தியேட்டர்ல டிக்கெட் விலையை குறைச்சி ஏழைகளும் குடும்பத்தோடு இந்த படம் பார்க்கணும் என்பதை சொல்லி, இன்னொன்னு ஒரே நாடு ஒரே உணர்வு ஒரே மதம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா தமிழ்ல படம் எடுக்கும்போது சென்சார் ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்து கட் பண்றான். சின்ன படங்களுக்கு அதிகமா கட் பண்றான், பெரிய படங்களை சுமாராக தான் கட் பண்றாங்க, கொஞ்சம் நிறைய விட்டுறாங்க. ஆனால் வெப் சீரியல் ஒன்று இருக்கு, யாராலுமே பார்க்க முடியாது. நீ குடும்பத்தோட குழந்தை குட்டிகளோட பார்க்க முடியாது, சென்சார் கிடையாது.
வெப்சீரியல் மட்டும் எதுக்கு சென்சார் இல்லை? இப்ப நம்ம கஷ்டப்பட்டு எடுக்கிற படங்களை சென்சார் பண்றீங்க. பண்ணணும். அந்த அம்மா கூட கவிஞர் சொன்னாங்க, நிறைய பெண்கள் கூட அப்படின்னு. அது சிலருக்காக, கமர்ஷியலுக்காக சில ப்ரொடியூசர் பண்ண வேண்டியிருக்கு, வேற வழி இல்லை. அது அளவா எல்லாரும் குடும்பத்தோடு உட்கார்ந்து பார்க்கிற அளவுக்கு அது இருக்கணும். ஆனால் வெப் சீரியல் கேவலமா இருக்கு. நம்ம தமிழர்கள் கூட சிலர் அந்த படத்தை எடுத்த வல்கர் கெட்ட வார்த்தையை அவ்வளவு யூஸ் பண்றாங்க. ஆக மத்திய அரசு வெப் சீரியலுக்கும் சென்சார் கொண்டு வரணும் என்பதை சொல்லி, இந்த என் சுவாசமே ஒரு அற்புதமான படைப்பாக வர வேண்டும். தமிழ் தெலுங்கு இப்போ பாருங்க, தெலுங்கு இருக்கிற படங்கள் பூரா டப் பண்ணி விஜய் டிவி ஓடிடில விடலாம். அதுல தமிழ் வில்லன்கள் எல்லாம் பயன்படுத்துறாங்க. ஒரு தமிழ் டப் பண்ணு சரத்குமார், சத்யராஜ், நாசர், சமுதிரகனி, இன்னும் நிறைய நடிகர்களை தெலுங்குல பிக்ஸ் பண்ணி நடிக்க வைக்கிறாங்க. அது என்னன்னா தமிழ்ல டப் பண்ணி இருமொழி படம் மாதிரி ஆக்கிடுறாங்க. அந்த மாதிரி தமிழும் மலையாளம் பண்ணது பெஸ்ட். நீ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகமாயிடுச்சு. அப்போ ஒரு படம் இருமொழியில் எடுத்தால்தான் செலவினங்களை கட்டுப்படுத்த முடியும், ஈஸியா ரிலீஸ் பண்ண முடியும். ஆகவே நல்ல அறிவுத்திறத்தோடு நல்லா யோசித்து அற்புதமா பண்ணிருக்கீங்க. இந்த டைரக்டரை பாராட்டுகிறேன். ப்ரொடியூசர்ஸ் நம்ம அருமை தமிழ் SKR, அர்ஜுன்குமார், ஜனனி அவர்களை பாராட்டுகிறேன். இயக்குனர் அண்ட் கேமராமேன் மணி பிரசாத் அவர்களை பாராட்டுகிறேன். மியூசிக் PG மிக சிறப்பாக செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஆக கலந்து கொண்ட அத்தனை பேரையும் பாராட்டி, என் சுவாசமே தமிழக மக்களின் சுவாசமாக விளங்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் இருக்கிற சீஃப் கெஸ்ட் அன்பர்களே, beloved chief guest and charming chief guest and legends of movies, எல்லாருக்கும் இன்னவருக்கும் இந்த சேனல்ஸ், PROs, micros, crew members and all, I am welcoming you from the bottom of my heart. இப்போ உதயநிதி சார் சொல்லியாச்சு, இங்க இந்த மலையாளத்தில் யாருமே ஏற்றுக்க மாட்டேன், டைரக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் யாரையும் ஏற்றுக்க மாட்டேன். பட் வேற ஒரு விஷயம் இருக்கு சார், அதில் இங்க உள்ள தமிழ் சினிமா டோட்டலா கேரளாவில் ஏற்றுக்கிட்டு இங்க எப்போ ரிலீஸ் பண்ணணும், அதையும் டேட்ல கேரளத்தில் எல்லாருக்கும் ரிலீஸ் பண்ணணும். எல்லா தியேட்டரும் நிறைய ரஷ் தான். மலையாளத்தில் விரும்பி பார்க்கணும் ஜாஸ்தி, தமிழ் படம் அங்க விரும்பி பார்க்கும். மிஸ்டர் விஜய் சாருக்கு அங்க ஃபேன்ஸ் இருக்கு, கமலஹாசன் சாருக்கு ஃபேன்ஸ் இருக்கு, ரஜினி சாருக்கு ஃபேன்ஸ் இருக்கு, சூர்யா சாருக்கு ஃபேன்ஸ் இருக்கு. இங்க மோகன்லாலுக்கு ஃபேன்ஸ் இல்ல, மேம்படிக்கிறாங்க ஓகே எல்லாம். அது மட்டும் இல்ல, அங்க ஒரு படத்துல போஸ்டர் பட் ஹார்டிங்ஸ் வச்சது அல்ல, அங்க ஹார்டிங்ஸ் வச்சுட்டு ஒரு படத்துல விஜய் சார் படத்துல ஹார்டிங்ஸ் வச்சுட்டு அதுல மேல ஏறி இது என்ன பாலெல்லாம் ஊத்திட்டு பையன் இறந்து போச்சு. விஜய் சார் அங்க வந்தாச்சு, அவருக்கு வந்து வேண்டாம், குடும்பத்துல வேண்டாம், எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அதுல சார் மணிரத்ன சார் ஸ்டார்ட் பண்ணது மலையாளத்துல தான் எனக்கு ஞாபகம். கன்னடமா அது மலையாள படம் பண்ணி இருக்கு சார். மௌனராகம் ஒரு மலையாள படம் பண்ணி இருக்கு, மலையாளத்துல பண்ணி இருக்கு. பெரிய பெரிய ரிலீஸ் பண்ணிருக்கு, அங்க படம் ரிலீஸ் பண்ணிருக்கு, நல்லபடியா ரிலீஸ் பண்ணிருக்கு. பாலிவுட் சார், பாலிவுட்ல சார் தான் எனக்கு வந்து ரோல் மாடலே பாலிவுட் சார். அனைவருக்கும் வணக்கம். மயில்சாமி அப்பா இருந்து கரெக்டாக 1 வருஷம் ஆச்சு. அவரோட நினைவுகளோட ஆசீர்வாதத்தோட இந்த மேல நான் பேச ஆரம்பிக்கிறேன். என் சுவாசமே இந்த படத்தோட ட்ரெய்லரும் சாங்கும் முன்னாடி எனக்கு நண்பன் ஸ்ரீ காமிச்சிருந்தாரு, விஷுவலா பார்த்துருந்தேன். ஒரு இயக்குனரே ஒரு படத்தினுடைய ஒளிப்பதிவாளராக இருக்கப்ப என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, அவர் என்ன நினைக்கிறாரோ அழகாக எடுத்துடலாம், டைம் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து விஷுவல்ஸ் வந்து மொபைலில் பார்த்தப்பே ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் டிஓபியாகவும் பேட்டராகவும்
அவருடைய டேலண்ட் அதில் தெரிஞ்சது. அந்த மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தது சார். அண்ட் நான் வந்து அருணகிரி சாருக்கு வந்து நான் விஷ் பண்ணுவேன். ஏன்னா அவர் ஒரு இசையமைப்பாளர் ஒரு மேடையிலேருந்து இன்னொரு இசையமைப்பாளர் வந்து பாராட்டுறாருன்னா ஒரு தமிழனா அவர் வந்து ஒரு மலையாளம் தெரிஞ்ச ஒரு இசையமைப்பாளருக்கு வந்து உதவி பண்ணிக்கிறது வந்து ரொம்ப பெருமை. அண்ட் நன்றி அருணகிரி நாதன் அண்ணா. அண்ட் இந்த படத்தில் ஆதர்ஷ்கிட்ட இப்போ தான் கேட்டேன். ஸோ 28 daysலேயே வந்து இந்த ஷெடியூல் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்களா, பிகாஸ் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப பிளான்டாக அந்த விஷயத்த கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்றதும் கேள்விப்பட்டேன். அண்ட் ஜாயின் ப்ரொடியூசர் இருக்கக்கூடிய ஸ்ரீ அண்ட் வாழ்த்துக்கள் சொல்ல தெரியும். ஸோ ஒரு இன்விடேஷன்லாம் நான் ஃபோன் பண்ணாலே வந்து நான் இல்லை கண்டிப்பாக இன்விடேஷன் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு தேடி வந்து கொடுத்துட்டு போனாங்க இன்விடேஷனை பிரிண்ட் பண்ணி. ஸோ அதான் அந்த கெஸ்ட் ஆஃப் கல்ச்சர் அவங்க வந்து நம்ம ஒரு விருந்தினரை வந்து எந்த அளவுக்கு நம்ம ஹானர் பண்ணுறது ரொம்ப அழகாக தெரிஞ்ச ஒரு டீம். பிகாஸ் இந்த மாதிரி ஆட்கள் தான் வெளியே வரணும். அண்ட் இந்த படத்தில் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா பேர் ஆனந்தன்னா அவருடைய இன்வால்மெண்ட் அந்த விஜய் பண்ணுறப்ப அவங்க சொன்னாங்க ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு வந்து பாராட்டலாம். எனக்கு ரொம்ப நான் ஆரம்ப காலத்துல வந்து நினைச்சிருக்கேன் என்னோட மேல் படம் கேரளா நாட்டிலம் பண்ணல ரொம்ப ஆசைப்பட்டது இன்னைக்கு நடக்க முடியல. பட் இந்த மாதிரி நடந்திருக்கு. அப்புறம் அழகா மலையாளம் பேசணும். இந்த மாதிரி காலையிலேயே வந்து நம்மள ஒரு மலையாள தேசத்துக்குள்ள கூட்டு போனதுக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அவங்க பேசின மலையாளம் நமக்கு அழகா புரியுற மாதிரி இருந்தது. அது கேட்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. தேங்க்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஸ்டேஜ்ல ஹானர் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஒரு புதுமையான விஷயம். இது மாதிரி இனிமேல் வரக்கூடிய இதுல இருக்கணும். அண்ட் இந்த ஸ்டேஜ்ல நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா ப்ரொடியூசர் கவுன்சில்ல இருந்து வந்திருக்காங்க, டைரக்டர் கவுன்சில்ல இருந்து வந்திருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் கவுன்சில்ல இருந்து வந்திருக்காங்க. எல்லாமே பெரிய பெரிய லெஜன்ஸா வந்திருக்காங்க. அதே மாதிரி இதெல்லாம் சேர்ந்து இனிமேல் நடிகர் சங்கத்துல இருந்து யாரையாவது கூப்பிட்டீங்கன்னா மேடைகள்ல வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ பெரியவங்களாம் சேர்ந்து அது ஒரு விஷயமா பேசி நடிகர் சங்கத்துல வந்து யாராவது ஒவ்வொரு ஆடியோ லான்ச்சுக்கும் வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கவரேஜ் நல்லா இருக்கும். அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றதுக்கும் நல்லா இருக்கும். நான் இப்ப வளர்ந்து வந்துட்டு இருக்கேன். ஒரு வளர்ந்த நடிகர் வந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ரெக்வஸ்டா தான் ஒரு ரெக்வஸ்டா தான் எனவே ஒட்டுமொத்த டீமுக்கும் வாழ்த்துக்கள். இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படம் பண்றது ஈஸியா இருக்கு. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்லயும் இதே மாதிரி ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் தான். என்னன்னா சேட்டலைட்டு ஓடிடி இந்த மாதிரி விஷயங்கள்ல எப்படி படம் ஸ்டார்ட் பண்றப்போ ப்ரொடியூசர் வந்து மெம்பர் ஆகுறப்போ அவங்களுக்கு எந்த ஒரு வரவேற்பு இருக்கோ அதுவே அவங்க படம் முடிச்சதுக்கு அப்புறம் சேல்ஸுக்கும் ஓடிடி அண்ட் சேட்டலைட்ஸ் எஃப்எம்எஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லையும் எல்லா கவுன்சிலும் இணைஞ்சு அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் பண்ண நல்லா இருக்கும். ஏன்னா நான் சின்ன படம் ஹீரோன்றனால சொல்றேன். என்னோட ப்ரொடியூசர்ஸ் வந்து அந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் சேல்ஸ்க்காக ப்ரொஃபஷனல் கூடவே இருந்து பார்க்கறதுனால சொல்றோம். நிறைய சின்ன படங்கள் வந்துட்டே இருக்கு. ஸோ எல்லா கவுன்சிலும் சேர்ந்து வர ப்ரொடியூசருக்கு சப்போர்ட் பண்ணுறது ஒரு ரெக்வஸ்ட் அந்த ஸ்டேஜில் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஒரு மோகத்தியாய் தரிப்போம் அடங்காத பேரிந்த தாகம் ஜெயிப்போம் சீராக குதிக்கின்ற உலகில் முத்தம் ஏராளம் பரிமாறலாம். தேங்க்யூ. மேடையில் வீட்டிற்கும் திரையுலக சாம்பால் அனைவருக்கும் மற்றும் பத்திரிகையாளர்களுடைய பேர்களுக்கும் அனைவருக்கும் முதல் வணக்கம். மணிபிரசாத் இயக்குனர் எனக்கு வேறு அறிவுறுத்தது வந்து ராஜன் அவர் தான். தெரியவில்லையே. ஓகே. ஒரு சின்ன கேரக்டர் நடிக்க போனேன். டைரக்டர் என்னை பார்த்தோன்னே வந்து ஒரு கேரக்டர் பெருசு பண்ணி படமெல்லாம் கொண்டு வந்துட்டாரு. அப்படி மனமான நன்றி. அதே போல் தயாரிப்பாளர் வந்த தயாரிப்பாளரை பற்றி சொல்லணும்னா எங்களுக்கு என்ன கேட்டாருன்னா கஷ்டப்படுற நடிகை யாரான்னு சொல்லுங்க படம் நடிக்க வைப்பான்னு சொன்னாரு. அந்த மனசுக்காகவும் அந்த வார்த்தைக்காகவும் இந்த പടം ഓടണം. നീ സപ്പോർട്ട് ചെയ്യണം. നന്ദി, വണക്കം. വേദിയിലിരിക്കുന്ന വിശിഷ്ട വ്യക്തികളെ, എന്റെ പ്രിയപ്പെട്ടവരെ, ഒരുപാട് സന്തോഷത്തോടു കൂടിയാണ് ഇന്ന് ഞാൻ ഇവിടെ നിൽക്കുന്നത്. കാരണം തമിഴില് ഞാൻ ആദ്യമായിട്ടാണ് വർക്ക് ചെയ്യുന്നത്. എൻ ശ്വാസമേ എന്ന പടത്തില് എനിക്ക് അഭിനയിക്കാൻ സാധിച്ചില്ല. ഒരുപാട് സന്തോഷമുണ്ട്. മണിപ്രസാദ് സാറിനോട് ഞാൻ ഒരുപാട് നന്ദി പറയുന്നു. കാരണം 10-15 വർഷമായി അദ്ദേഹത്തെ എനിക്കറിയാം. ഞാൻ അദ്ദേഹം ചെയ്ത ക്യാമറയിൽ ഒരുപാട് വർക്കുകൾ ചെയ്തിട്ടുണ്ട്. പക്ഷെ ഇപ്പോ അദ്ദേഹം തമിഴ് പടം ചെയ്യുമ്പോഴും ഫസ്റ്റ് ടൈം എന്നെ വിളിച്ചു. ഒരുപാട് സന്തോഷമുണ്ട്. ഒരുപാട് നന്ദിയുണ്ട്. ഇത് ഞങ്ങളൊരു ഫാമിലി പോലെ ചെയ്ത ഒരു ഫിലിമാണ്. എല്ലാവരും പരസ്പര സ്നേഹത്തോടുകൂടി ചെയ്തൊരു പടമാണ്. അതിന് ഇതിലെ ഉണ്ടായിരുന്ന എല്ലാ ക്രൂ മെമ്പേഴ്സിനോടും ഞാൻ ഒരുപാട് നന്ദി പറയുന്നു. അതോടൊപ്പം തന്നെ ഇതിനെ ഒരു സിനിമ ചെയ്യുമ്പം അതിനെ നമുക്കൊരു പ്രൊഡ്യൂസർ
അദ്ദേഹം വേണം. അദ്ദേഹം നല്ല സഹകരണം, നല്ല സ്നേഹത്തോടു കൂടി നിന്ന ഞങ്ങളുടെ പ്രിയപ്പെട്ട പ്രൊഡ്യൂസർ ഫാമിലിയോട് പ്രത്യേകം നന്ദി പറയുന്നു. ഈ പടം ഒരു സൂപ്പർ ഹിറ്റാക്കുവാൻ എല്ലാവരുടെയും പ്രാർത്ഥനയും സ്നേഹവും അനുഗ്രഹവും വേണം. ഇതിൽ അഭിനയിച്ച എന്റെ മോനായിരുന്നു നായകൻ. നന്നായി ചെയ്തിരിക്കുന്നതായി തോന്നുന്നു. തീർച്ചയായും അവൻ കൂടുതൽ ഉയരങ്ങളിലേക്ക് എത്തട്ടെ. എന്റെ മക്കളൊക്കെ ഒത്തിരി ഉയരങ്ങളിലേക്ക് അഭിനയിച്ചവരൊക്കെ പോയിട്ടുണ്ട്. അതേപോലെ തന്നെ ഈ മകനും കൂടുതൽ ഉയരത്തിലേക്ക് എത്തട്ടെ എന്ന് ഞാൻ പ്രാർത്ഥിക്കുന്നു. ഈ പടം ഒരു സൂപ്പർ ഹിറ്റാകാൻ എല്ലാവരുടെയും പ്രാർത്ഥനയും അനുഗ്രഹവും ഉണ്ടാകാൻ പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ട് നിർത്തുന്നു. നമസ്കാരം. First of all, thank you very much, Chief Guest. It's an honor that you all came. Thank you very much, sir. First of all, Mani Prasad sir, thank you very much. Your opportunity തന്നേന്. Sanjay Reddy sir, producer. Sridhar sir, thank you very much. അതുകൂടാതെ എല്ലാവരും സപ്പോർട്ട് വേണം. ഓൾസോ വെരി മച്ച് താങ്ക് യു ക്രൂ മെമ്പേഴ്സിന്റെ സപ്പോർട്ട് ഉണ്ടായിരുന്നു. പ്രൊഡക്ഷൻ കൺട്രോൾ മോഹൻ സാർ, വിഷ്ണു സാർ, സജി കൊരട്ടി സാർ, മേക്കപ്പ് ആർട്ടിസ്റ്റ്, എല്ലാവർക്കും വളരെയധികം നന്ദി. ഇതിന്റെ കൂടെ പ്രോജക്റ്റിൽ ഫുൾ സപ്പോർട്ടും എല്ലാം കൂടി തന്നതിന് വളരെയധികം നന്ദി. സോ ഇറങ്ങുമ്പോൾ എല്ലാവരും തിയേറ്ററിൽ ചെന്ന് കാണണം. പ്ലീസ് ഗിവ് യു സപ്പോർട്ട് ആൻഡ് താങ്ക് യു വെരി മച്ച്. താങ്ക് യു വെരി മച്ച്. താങ്ക് യു. നിങ്ങൾ മലയാളത്തിൽ ചൊല്ലും വേദിയിലിരിക്കുന്ന മാന്യ വ്യക്തികൾക്ക് സ്വാഗതം. പക്ഷെ ഇത് എപ്പടി ചൊല്ലുമെന്ന് എനിക്ക് തെരിയില്ല. വേദിയിലിരിക്കുന്ന പെരിയവർക്ക് വണക്കം, പെരിയവർക്കും വണക്കം. വേദിയിലിരിക്കുന്ന പെരിയവർക്ക് വണക്കം. വലിയ തങ്കച്ചിമാര്, അണ്ണന്മാര് എല്ലാവർക്കും വണക്കം. ഇനി മലയാളത്തിൽ പറയാതാണുള്ളതില്ല. വേദിയിലിരിക്കുന്ന മാന്യ വ്യക്തികൾക്കും എന്നെ ഞാനാക്കിയ എന്റെ സഹോദരി സഹോദരന്മാർക്കും എന്റെ നമസ്കാരം. ഇവിടെ ഇന്ന് നിങ്ങളുടെ എല്ലാവരുടെ കൂടെ നിൽക്കാൻ സാധിച്ചതിൽ എനിക്ക് വലിയ സന്തോഷമുണ്ട്. ഇവരീ പറയുന്ന അത്ര വലിയ ആളൊന്നല്ല ഞാന്. ഇന്നും ഈ കലാഫീൽഡില് ഒരു നഴ്സറി കുട്ടിയാണ് ഞാൻ. എന്തായാലും ഇവിടെ എത്തിച്ച ഭഗവാനോടും എന്റെ ഗുരുനാഥന്മാരോടും എന്റെ അമ്മയോടും ഞാൻ ആദ്യമായിട്ട് ഞാൻ അനുവാദം ചോദിക്കാൻ. എന്റെ അമ്മയുടെ ഒരു അനുഗ്രഹമാണ് ഞാൻ ഇന്ന് നിർമ്മിക്കുന്നത്. പിന്നെ എൻ ശ്വാസമേ എന്നുള്ള പടം, അതിന്റെ ഡയറക്ടറും റൈറ്ററും ക്യാമറാമാനും എല്ലാമായ മണിപ്രസാദ്, അതെനിക്കിന്ന് ഒരു ഡയറക്ടറല്ല, എന്റെ മകനാണ്. ഞാൻ അത്രയും ചെറുപ്പം തൊട്ട് ഞങ്ങൾ സ്റ്റേജ് ആർട്ടിസ്റ്റ് ആയിരുന്നു, തിയേറ്റർ ആർട്ടിസ്റ്റ് എന്ന് പറയും. ഇവിടെ സ്റ്റേജിൽ നാടകത്തിന് പോകുന്ന സമയത്ത് പോലും എന്റെ മകനായിട്ട് എന്റെ കൂടെ ഉണ്ടായിരുന്ന ഒരു വ്യക്തിയാണിത്. അവൻ ആദ്യം ക്യാമറ ചെയ്തു, അസിസ്റ്റന്റ്, അസോസിയേറ്റ്, ഇൻഡിപെൻഡന്റ് ആയിട്ട് ചെയ്തു. അതിലൊക്കെ ഞാൻ വർക്ക് ചെയ്തു. അവസാനം അവൻ ഒരു റൈറ്ററായി, ഒരു ഡയറക്ടറായി. അതിലൊരുപാട് അവനെ പ്രസവിച്ച അമ്മ സന്തോഷിക്കുന്നതിൽ കൂടുതൽ ഞാൻ സന്തോഷിക്കുന്നു. പിന്നെ ഇതിന്റെ പ്രൊഡ്യൂസർക്ക് ഞാൻ ആദ്യമായി നന്ദി പറയട്ടെ. തമിഴില് ആദ്യമായിട്ട് ഒരു സിനിമ സംവിധാനം ചെയ്യുക, അവന്റെ കഥ അവൻ സംവിധാനം ചെയ്യുക, അവൻ ക്യാമറ ചെയ്യാന്ന് പറഞ്ഞപ്പം അതിന് മുതൽ മുടക്കാം എന്ന് പറഞ്ഞ ആ പ്രൊഡ്യൂസറെ ഞാൻ ആദ്യമായി നമസ്കരിക്കുന്നു. ആ ഒരു ധൈര്യം കാണിച്ച് അവനൊരു വായ്പ കൊടുത്ത് ആ പ്രൊഡ്യൂസറെ ഞാൻ ഒരിക്കൽ കൂടി ഞാൻ എന്താ പറയേണ്ടതെന്നറിയില്ല, അത്രയും ഞാൻ അദ്ദേഹത്തോട് നന്ദി പറയുകയാണ്. ഇപ്പൊ നമ്മള് കണ്ടുവല്ലോ അല്ലേ, അവന്റെ കഴിവനുസരിച്ച് എല്ലാവരും നല്ല സഹകരണമായിരുന്നു. നല്ല സഹകരണം എന്ന് പറഞ്ഞാൽ എല്ലാവരും നല്ല സഹകരണം. ഇപ്പൊ ആ ഒരു സോങ് കണ്ടപ്പോ തന്നെ നമുക്ക് അറിയാലോ ഏകദേശം ആ പടം എന്താണെന്നുള്ളത്. എന്തായാലും എനിക്കൊരൊറ്റ അപേക്ഷ മാത്രമേ ഉള്ളൂ. എല്ലാവരും അവന്റെ ഈ പടം അതിന്റെ അഭിപ്രായങ്ങൾ പറഞ്ഞ് അവന് നല്ലൊരു വായ്പ കൊടുക്കണം. ഈ പടം നല്ല രീതിയിലായിട്ടുണ്ടെന്നുള്ളത് നമുക്ക് 100% വിശ്വാസമാണ്. അതെല്ലാവരിലും ആ പടം എത്തിക്കാൻ എന്ത് വേണമെന്നുള്ള പരസ്യം കാര്യങ്ങളും അത് ചെയ്ത് അവന് നല്ല ഒരു പേര് വാങ്ങിക്കൊടുക്കുക. നമ്മുടെ പ്രൊഡ്യൂസർക്കും അതുപോലെ അതിന് ആ പണം ഇറക്കിയ അദ്ദേഹത്തിന് മനസമാധാനം, നല്ല സന്തോഷം കൊടുക്കാൻ നിങ്ങൾ എല്ലാവരും വിചാരിച്ചാൽ സാധിക്കും. ഇതിലുള്ള എല്ലാവർക്കും ഒരുപാട് നന്ദി പറയാൻ ഞാൻ. പിന്നെ അതിൽ കൂടുതൽ എനിക്കിതിലൊരു ക്യാരക്ടർ തന്നതിൽ ഏറ്റവും വലിയ സന്തോഷം. പക്ഷെ എനിക്ക് ക്യാരക്ടർ തന്നില്ലെങ്കിൽ അവൻ കിടന്നുറങ്ങില്ല, അത് വേറെ കാര്യം. ഉറക്കത്തിൽ ഞാൻ ചെന്നും മഞ്ഞിട്ട് തല്ലും. പിന്നെ ഇവിടെ അപ്പൊ നിങ്ങൾക്ക് കോമഡി മലയാളം അറിയാമെന്നറിയില്ല. ഈ കുട്ടി ഇവിടെ ഇന്ന് ഈ പറഞ്ഞ കുട്ടി പറഞ്ഞു ഇപ്പൊ കണ്ട പാട്ടിയാണ് തോന്നില്ല, പാട്ടിയാണ് പറഞ്ഞത്. എന്നിട്ട് വേണം പാട്ടിക്കാരെ കാര്യം വിളിക്കുമ്പോൾ പറയാൻ അത് പാട്ടിയൊന്നും അല്ലാന്ന്. ഇങ്ങനെ ഒരു പാര പണിയേണ്ട വല്ല കാര്യമുണ്ടോ? എങ്ങനെങ്കിലും പാട്ടിക്കാരൊക്കെ ജീവിച്ചോട്ടെ എന്നുള്ള വിചാരിക്കേണ്ടത്
തമാശകളായിട്ടുള്ള സോറി തമിഴ് പറയാൻ അറിയില്ല, അതുകൊണ്ടാണ് പറയാനൊക്കെ വിചാരിച്ചിട്ടാണ് സ്റ്റേജിൽ കയറിയത്. സ്റ്റേജിൽ കയറിയപ്പോൾ തോന്നി പറഞ്ഞാൽ ശരിയാവില്ല, കോളായി പോകുന്നു. അതുകൊണ്ട് എല്ലാവർക്കും ഒരിക്കൽ കൂടി നന്ദി, നമസ്കാരം. ഇവിടെ നിന്ന് ഇത്രയും വലിയ ആൾക്കാരുടെ കൂടെ നിൽക്കാനും അവരെ കൂടെ നിന്ന് ഒരു മൊമെന്റ് വാങ്ങാൻ സാധിച്ചതിലും ഞാൻ ദൈവത്തോട് ഒരുപാട് നന്ദി പറയാണ്. എല്ലാവർക്കും ഒരിക്കൽ കൂടി നന്ദി, നമസ്കാരം. പ്രവർത്തിക്കുന്ന ആളാണ്. വിളിച്ചിരിക്കുന്ന മലയാളം അറിയുന്നു, അതുകൊണ്ട് ക്ഷമിക്കുക. പക്ഷെ തമിഴ് പടങ്ങൾ ഒത്തിരി ഇഷ്ടമാണ്. ഈ എൻ ശ്വാസനെ എന്ന് പറഞ്ഞ പടം ചെയ്യുന്നുണ്ട്. ചെറുപ്പം തൊട്ട് ഞാൻ വയനാട്ടിലാണുള്ളത്, നീലഗിരിയായിട്ട് അടുത്ത ജില്ലയാണ് വയനാട്, കേരളത്തില്. അപ്പോൾ ചെറുപ്പം തൊട്ട് ഏറ്റവും കൂടുതൽ തമിഴ് പടങ്ങൾ ഓടുന്നത് ഞങ്ങളുടെ നാട്ടിലാണ്. കാരണം 2 ബോർഡറുകളുണ്ട്. ചെറുപ്പത്തിലൊക്കെ വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് രജനീകാന്ത്, വിജയകാന്ത്, അങ്ങനെയുള്ള കമലഹാസൻ, അങ്ങനെയുള്ള അത്രയും ചെറുപ്പത്തോട്ട് സിനിമകൾ കൂടുതൽ കണ്ടുകൊണ്ടിരിക്കുന്നതും മ്യൂസിക്കലിൽ വന്നപ്പോഴും എനിക്ക് സംഗീത പഠനം തുടങ്ങി കഴിഞ്ഞിട്ടും എനിക്ക് ഒരു തമിഴ് പടം ചെയ്യണം എൻ്റെ ജീവിതത്തിൽ ഏറ്റവും വലിയൊരു ആഗ്രഹമായിരുന്നു. കാരണം നമ്മൾ സ്ക്രീനിലൊക്കെ ഇവരെ പ്രൊജക്റ്റ് ചെയ്യുന്നത്, ആർട്ടിസ്റ്റുകളെ പ്രൊജക്റ്റ് ചെയ്യുന്നത്, അത്രയും മ്യൂസിക്കിന് ഒത്തിരി പ്രാധാന്യം തമിഴിലുള്ള നല്ല മനുഷ്യർ കൊടുക്കുന്നുണ്ട്. ഞങ്ങളുടെ നാട്ടിലെ കുറ്റം പറയല്ല, അവിടെ മ്യൂസിക് ഡയറക്ടറുടെ പേര് ലാസ്റ്റാണ് വരിക. ഇവിടെ അങ്ങനെയല്ല, ഇവിടെ മ്യൂസിക് ഡയറക്ടറാണ് ഫസ്റ്റ്, പിന്നെയാണ് സിംഗേഴ്സ് വരിക. എന്നെ ചെറുപ്പത്തിലേക്ക് ഈ മ്യൂസിക് ഡയറക്ഷൻ എന്താണെന്ന് പോലും അറിയില്ലായിരുന്നു. ആ അറിയാതിരിക്കുന്ന കാലഘട്ടത്തിലും ഈ പാട്ട്, യേശുദാസിന്റെ പാട്ട്, ജയന്തന്റെ പാട്ട്, ഇതിന് പുറകിൽ പ്രവർത്തിച്ചവരുകൊണ്ട് നമ്മളിങ്ങനെ പഠിച്ചു വരുമ്പോഴേ അറിയുള്ളൂ. ഇവിടെ ചെറിയ കുട്ടികളോട് ചോദിച്ചാലും രാജസാർ പാട്ട്, റഹ്മാൻ സാർ പാട്ട്, അപ്പൊ അത് അത്രയും ഈ മ്യൂസിക്കിനെ സ്നേഹിക്കുന്നുണ്ട്. എനിക്ക് ഒരു അവസരം തന്നത് SPK മൂവീസിലെ സഞ്ജയ് റെഡ്ഡി സാറും മണിപ്രസാദ് സാറ് എൻ്റെ കൂടെ ഉള്ള ചെന്നൈയിൽ അധികം വന്നിട്ടില്ല. മലയാളം പാട്ടിൽ പഠിപ്പിക്കുന്നതിന് ദാസമണി പഠിപ്പിക്കുന്നതിന് വന്നിട്ടുള്ളൂ. അപ്പോൾ ഇവിടെ വരുമ്പോൾ എനിക്ക് ഇവിടുത്തെ ആർട്ടിസ്റ്റുകളൊന്നും പരിചയമില്ല. അപ്പോൾ എനിക്ക് ഇവിടെ വരുമ്പോൾ ഇവിടെ എന്നോട് ഇവിടുത്തെ SPK സഞ്ജയ് റെഡ്ഡി സാർ പറഞ്ഞു, ഇവിടെ ഞങ്ങളുടെ ഒരു മ്യൂസിക് ഡയറക്ടർ ഉണ്ട് അരുണഗിരി, കുറെ സിനിമ ചെയ്തിട്ടുണ്ട്, അവിടെ ആള് നിങ്ങൾക്കെല്ലാം സപ്പോർട്ട് ചെയ്ത് തരും, ആർട്ടിസ്റ്റുകൾ അറേഞ്ച് ചെയ്ത് തരും. അങ്ങനെ അവിടെ ഇവിടുന്ന് ഈ വർക്ക് ചെയ്യാനുള്ള ആർട്ടിസ്റ്റുകളൊക്കെ ഇന്ന ആളും നല്ല ആൾ സാറിൻ്റെ തപ്പൽ വായിച്ചിട്ടും അങ്ങനെ പറഞ്ഞ് ഇവിടെ വന്ന് വർക്ക് ചെയ്യുന്നത് എനിക്ക് അത്രയും ഫ്രീഡം വന്നതിന് രവികിരൺ സാറ് പുള്ളി ഒരു മ്യൂസിക് ഡയറക്ടറാണ്. അപ്പോൾ ഞങ്ങളുടെ 3 പേരും ഇതിൽ എനിക്ക് ഒരു ഇവിടെ നിന്നിട്ട് എൻ്റെ ഈ ഭാഷ പ്രശ്നമാണ്, ഒരാളോട് സംസാരിക്കാറില്ല. അപ്പോൾ ഇവരുടെ കൂടെ നിന്ന് അത്രയും ഇതായിട്ട് എനിക്ക് ഈ തമിഴ്നാട്ടിൽ എനിക്ക് മ്യൂസിക്കിൻ്റെ ഫ്രീഡം കിട്ടിയിട്ടുണ്ട്. അപ്പം അതിന് എനിക്ക് എന്നെ സഹായിച്ച ഈ ക്രൂര് എൻ്റെ കൂടെ ഉള്ള മ്യൂസീഷ്യന്മാർ, പാട്ട് എഴുതിയവർ എല്ലാവരും നന്ദി പറയുന്നു. പ്രത്യേകിച്ച് നമ്മുടെ മണിപ്രസാദ് സാറ്, അദ്ദേഹമായിട്ട് ഒരു 10-20 വർഷത്തെ പരിചയമുണ്ട്. അങ്ങനെ എല്ലാവരും നന്ദി. சார் பாட்டா வந்தவங்க சினிமாவுக்கு உதயகுமார் சாருக்கு, பேரரசு சாருக்கு அவங்க வந்திருக்காங்க, வாழ்த்து வந்திருக்காங்க. இந்த படம் மேலும் வெற்றி பண்ணணும், வாழ்த்துறேன். நன்றிங்க.